வெல்கம் டு வெஸ்ட் ஃபுட் தமிழ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வித்தியாசமான உளுந்து கஞ்சி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செய்ய போகிறது வித்தியாசமான உளுந்து கஞ்சி. இதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி கரைக்குள்ளே உளுந்து மாவு ஒரு 3 கை எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய், 2 ஏலக்காவோடு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும். அதுக்கு தேவையான வெல்லம் ஒரு 50 வெல்லம் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த உளுந்து மாவை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்ட்டுக்கு கரைச்சாச்சு. இதை நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த உளுந்து மாவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டலாம். நல்லா பொங்கி வரும், அதனால் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். பொங்கி வரும். இந்த கஞ்சியில் என்ன ஒரு விசேஷம்னா, ஏஜென்ட் பொண்ணுங்களுக்கு வர இடுப்பு வலி, கை கால் வலி எல்லாமே பஞ்சாக பறந்து போயிடும். அது மாதிரி டைமில் இதை நம்ம 2ஆம் நாள் இல்லை 3ஆம் நாள் வச்சு குடிக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சு குடித்தா கூட நல்லா தான் இருக்கும். நம்ம ஸ்லிம்லேயே வச்சு கிண்டிகிட்டு இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாடை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து கஞ்சியில் நம்ம இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றிக்கலாம். நம்ம இந்த பொடிச்சு வச்ச வெல்லத்தையும் போட்டுக்கலாம். இது ரெண்டும் கரைஞ்சி ரெடி ஆகட்டும். 1 பின் சால்ட் போட்டுக்கலாம், கொஞ்சம் இனிப்பாக எடுத்து கொடுப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் ஏஜென்ட் பண்ண பிள்ளைங்க இருந்தால் அவசியம் இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.